ஹலோ, நான் மதி பேசுகிறேன். இன்றைக்கி யார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இனோவா ஹை கிராஸ், சொகுசுகளின் அரசன் இனோவா ஹை கிராஸ். இதான் சாவி. அன்லாக் பண்ணால் அதாவே ஓப்பன் ஆகிடுது. இந்த மிரர்லாம் ஓப்பன் ஆகிடுது. நல்ல ஸ்பேஸ்லாம் அதிகமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம இனோவா கிறிஸ்டா மாதிரி இருக்காது. இனோவா கிறிஸ்டாவை தான் எல்லோரும் அதிகமாக வாங்குறாங்கன்ட்டு அவனை நிறுத்திட்டு இவனை போட்டாங்க டொயோட்டாக்காரங்க. ஃபியூச்சர்லாம் நிறைய கொடுத்துருக்கான். இதுதான் கியருங்க. பார்க்கிங்கு, ட்ரைவு, நியூட்ரு, ஹைவேல போனால் ஸ்போர்ட்ஸு, டி மோடு. இது பார்த்திங்கன்னா பேட்ரி பாதி வருது, பெட்ரோல் பாதி. டீசல் வெரைட்டிலையும் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலு, ஈவி ரெண்டும். ஆமாம், பெட்ரோல் பாதி எடுத்துக்கும், இது பாதி எடுத்துக்கும், பேட்ரி பாதி எடுத்துக்கும். மைலேஜ் பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. நல்லா சேவ் பண்ணலாம், ஃபியூல்லாம் சேவ் பண்ணலாம். வண்டி ஆன் பண்ணியாச்சு. அப்பா, டிஸ்பிளேலாம் அப்படியே ஃபுல்லாக தெரியுது. சன்ரூஃப் பாருங்கள், இங்கே இருந்து பின்னாடி வரைக்கும் அது வர போகும். சன்ரூஃபு நல்ல வீடு மாதிரி இருக்குது. உட்கார ஸ்பேஸ்லாம் நல்லா அதிகமாக இருக்குது. நல்லா ஃபியூச்சர் நிறைய கொடுத்துருக்கான். இதுதான் சன்ரூஃப். ஓப்பன் பண்ணுற பட்டன் இதுதான். இதான் போயிட்டு பாருங்கள், அப்படியே பின்னாடி போயிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு சன்ரூஃப் திறந்தால் வெயில் அடிக்கி. இதையும் திறக்கலாம். திருப்பி உள்ளே என்னால் உட்கார முடியாது, அதனால் நான் அதை திறக்கலை. ஏன்னா செம்ம வெயில் அடிக்கி. திருப்பி சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த கிளாஸ் திறக்கிற சன்ரூஃப் கிளாஸ் திறக்கிற பட்டனு இது. ஆமாம், எமர்ஜென்சிக்கு SOSலாம் கொடுத்துருக்கான். அது எந்த பட்டன் பார்த்திங்கன்னா இதுதான் SOS. இப்போ நான் அந்த வண்டி வாங்கியிருக்கேன். இப்போ யாரும் டிரைவர் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகிட்டு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி யாரும் ரோட்டில் மறைச்சிட்டாங்க அப்படின்னா இது ப்ரெஸ் பண்ணால் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போயிடும், எனக்கு ஃபோன் வந்துடும். ஆமாம், இதுதான் SOS பட்டன். 24 hours ஜிபிஎஸ்லாம் நான் இதை பார்த்துட்டே இருப்பேன். ஏசி எல்லாம் இதில் வந்துடுது. நல்ல கூலிங் அதிகமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. செப்பலை கழட்டிட்டு காட்டுறேன். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இனோவா கிறிஸ்டாவை விட ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஆட்டோமேட்டிக் வண்டி. பெடல் இந்த 2 காலுக்கு தான் வேலையே. ரைட் ஹேண்ட் சைடு காலுக்கு மட்டும்தான் வேலையே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலுக்கு வேலையே இல்லை நமக்கு. பின்னாடி கட்டுறோம் பாருங்கள், ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரீயாக உட்காரலாம். இந்த பஸ்ஸை போய்கிட்டு காட்டுறேன். இதுதான் பேக் சீட்டு பாருங்கள். அந்த பக்கம் இருக்குது லிவரு, அது எடுத்தால் தான் பின்னாடி போகும். இல்லை, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. டிக்கிலாம் பட்டன்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே அதாவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். நல்லா வீடு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஏசி வந்துடுது, பின்னாடி உட்காரவங்களுக்கு ஃப்ளோயர் வந்துடுது. க்ளோஸ் பண்ணால் ஏசி ஆஃப் ஆகிக்கும், திறந்து விட்டால் ஆன் ஆகிக்கும். ஆமாம், இதாங்க இனோவா ஹை கிராஸ். நல்ல அருமையான வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொகுசாக போகிறதுக்கு, அதாவது ஃப்ரீயாக போகிறதுக்கு, விஐபி பெரிய பெரிய ஆளுங்க போகிறதுக்கு, வயசானவங்க போகிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டி. மற்றபடி ஸ்பீடெலாம் இதில் போக முடியாது. ஸ்பீடெல்லாம் போகணுன்னா இனோவா கிறிஸ்டா தான் செட் ஆகும். இதில் குறைஞ்சது 100 தாண்டினாலே ஸ்டேரிங் அடிக்கும். 100 மேலே போக முடியாது. 100 தாண்டினாலே 110 120 கிட்ட வந்தாலே ஸ்டேரிங்கு இப்படியே ஆடும், கிட்டு அடிக்கும், வைப்ரேட் ஆகும். ஆமாம், மற்றபடி இது சொகுசாக போகிறதுக்கு அருமையான வண்டி. இனோவாவில் 180 வரை பிடிக்கலாம், இதில் அப்படி பிடிக்க முடியாது.
110 வரை. 120 வந்தாலே ஆடும், ஸ்டேரிங் ஆடும். என்னதான் இருந்தாலும் நம்ம இனோவா மாதிரி வராது. இனோவா நிறுத்தின உடனே எல்லோரும் இதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க, இது நல்லா சொகுசாக இருக்குன்ட்டு. இது வந்து பள்ள மேடையில் போகிறதுக்கு நல்ல வண்டி கிடையாது. சொகுசாக ஹைவேல சிட்டி ரைடுக்கு அருமையான சூப்பர் வண்டி. ஹைவேல சூப்பராக போகலாம், பள்ள மேடையில் இது போக முடியாது. ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போகலாம், தார் எடுத்துகிட்டு போகலாம். பள்ள மேடெல்லாம் பார்த்து தான் போகணும். தார் மரம் ஓட்டினோன்னா வண்டி செலவு அதிகம் வைக்கும். இப்போ அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கியர் எப்படி தான் போடணும், இதை ப்ரெஸ் பண்ணி தான் போடணுமே. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ், சாரி எனக்கு டேரெக்டாக நியூட்ரு வந்துட்டு. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ், நியூட்ரு, ட்ரைவ், ஹேண்ட் பிரேக்கு இதுதாங்க. போட்டால் பார்க்கிங் ஆகும், ரிலீஸ் பண்ணால் அன்லாக் ஆகிக்கும். எடுத்துகிட்டு இப்போ இந்த வண்டி கொஞ்சம் தூரம் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இனோவா ஹை கிராஸ் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். டொயோட்டாவை பொறுத்த அளவில் நம்பகத்தரமான வண்டிகள் தான் எல்லாமே, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பெல்ட் மாட்டலாதனால குடையங்கு இதில் அப்படியே விட்டு நடித்து திரும்பிக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் என்னால் காட்ட முடியும், ஏன்னா ரோடு குறுகலான ரோடு. லாங் போகிறதுக்கு அருமையான வண்டி, ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. ரொம்ப தூரத்துக்கு லாங் ட்ராவல் பண்ணலாம், சொகுசாக போகலாம். ஆமாம், ஆனால் 100லே தான் போகணும். 100லாம் தாண்டினா அவ்வளோதான். பெல்ட் மாட்டல, அதனால் சவுண்டு கேட்குது. ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன், கிட்ட லோக்கலில் தான் இருக்கேன். அதனால் பெல்ட் மாட்டல, கேமராலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணேன்னா என்னோடய ஃபோட்டோ, என்னோடய டீட்டெயில், என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாம் அந்த டிஸ்பிளேயில் வந்துடும். ஹை கிராஸ் உண்மையாகவே ஒரு துளி அளவு கூட நாய்ஸ் சவுண்டு கேட்கல, தெரியல. சூப்பர் வண்டி, தைரியமாக நம்பி வாங்கலாம், பெரியவங்களுக்கு ஏற்ற வண்டி. பார்த்துட்டு அடுத்து என்ன வண்டி வேணுங்கிற சொல்லுங்கள். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதிவாணன். தேங்க்யூ ஸோ மச்.